ஜின் மூவி பார்த்துட்டு வந்திருக்கேன். மூவி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டான ஒரு ஜானரா இருந்தது. நம்ம சின்ன பிள்ளைல பார்த்துருப்போம்ல, மைடியர் பூதம், அலாவுதீன் அற்புதம், அந்த மூவியோட அந்த கான்செப்ட், அந்த பூதத்தோட கான்செப்ட் எந்த மாதிரி இருக்குமோ அதே கான்செப்ட் வச்சுதான் அந்த படம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து உங்களுக்கு இந்த ஒரு காமெடி ஜானர்ல போற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாப்லயுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் விறுவிறுப்பா போற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாப்ல எனக்கு ஒரு சில காமெடி எல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. முக்கியமா குழந்தைங்களுக்கான ஒரு படம்னே சொல்லலாம். நம்ம எப்போ அப்போ குழந்தையா இருக்கும் போதே அந்த ரசிச்ச அந்த இதை வந்து இப்ப 2K பசங்களுக்காக கொடுத்த ஒரு சின்ன மாடுலேஷன் மாத்தி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். மத்தபடி படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில இடங்கள்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் லேகா தெரிஞ்சது. அது கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ ஒரு சில இடங்கள்ல அப்படின்னு. டெக்னிக்கலா பார்த்தோம்னா கொஞ்சம் நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்தது. அதை தாண்டி படமா பார்க்கும்போது குழந்தைங்களோட ஃபேமிலியோட சும்மா ஃபேமிலியா என்ஜாய் பண்ணி பார்க்கலாமா சிரிக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா ஃபன் பண்ணி சிரிக்கலாம். சீரியஸாவே என்ஜாய்ஃபுல்லா இருந்தது. ஆக்சுவலி வந்துட்டு அதாவது பேய்க்கு சண்டைங்கிற மாதிரி இது வந்து ஒரு பூதத்தோட கதைங்கிற மாதிரி ஒரு ஆக்சுவலி நம்ம நம்ம மைடியர் பூதம் தான் பார்த்திருப்போம்ல. அப்ப வந்து ஒரு பூதம் வந்து ஒருத்தவங்களை வந்து எப்படி காப்பாத்துதா என்ன பண்ணுது. அது பேய் வந்து பெட்டு மாதிரி வளர்ப்பாங்க வீட்டுல. நாய்க்குட்டி வளர்க்குறோம் பூனைக்குட்டி எல்லாம் வளர்க்குறோம்ல அந்த மாதிரி பேயை வந்து எப்படி வளர்க்குறது அப்படிங்கறத காமிக்கிறதுதான் படம். பேயை வீட்டுல வளர்க்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம். காமெடி நல்லா இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்ல எல்லாம் கொஞ்சம் ஒரு சில இடத்துல எல்லாம் நல்லா காமெடி இருக்கும். செகண்ட் ஹாப்லயுமே உங்களுக்கு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பேய்ன்னு சொல்லி ஒரு விஷயத்த காமிச்சிருப்பாங்க. ஆனா அது பேய் கிடையாது. ஆக்சுவலி பூதத்தை வந்து டிஃப்ரெண்டா காமிச்சிருப்பாங்க. அப்போ இருக்க பூதம்லாம் வந்து கலர் கலரா இருக்கும், இப்ப வந்து கல்லு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு அந்த பேயோட மாடுலேஷன்ல ஒரு ஸ்லாங்லாம் வரும். அந்த ஸ்லாங்லாம் சூப்பரா இருக்கும். செகண்ட் ஹாப்ல ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாப்பை விட எனக்கு செகண்ட் ஹாப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹீரோட ஆக்டிங்கை விட எனக்கு பேய் தான் ஹீரோவா தெரிஞ்சது. பூதம் சாரி பேயின்னு கூட சொல்லக்கூடாது, அது பேர் பூதம். நம்ம ஜின்னு தான் ரொம்ப அழகா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா அதனோட மாடுலேஷன் அந்த டைலாக் எல்லாம் செம்மையா இருந்த மாதிரி இருந்தது. ஹீரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. டெக்னிக்கலா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க லேக் இருக்க மாதிரி இருந்தது. அந்த லேக் வந்து இந்த கிளியரா தெரிஞ்சது. ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து நிறைய லேக் வந்து ஓப்பனா தெரியற மாதிரி இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் இல்லாம இருந்தா படம் சூப்பரா இருந்திருக்கும். குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். லீவு டைம் முடிய போற டைம்ல ஒரு என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட குழந்தை சின்ன பசங்க எல்லாம் வந்து ஜாலியா ஃபன் பண்ணி சிரிச்சுட்டு போறதுக்கு ஒரு நல்ல மூவினே சொல்லலாம். ஜின் படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு பேய் அதாவது ஜின்னை வந்து வீட்டுல வந்து பெட்டா வந்து வளர்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா படத்தோட ஸ்டோரி. படம் வந்து டைரக்டர் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமா யோசிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் படம் ரொம்பவே நல்லா போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படம் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லோவா போகுது. கொஞ்சம் ஒரு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேகா இருக்கு. அது இல்லாம அவங்க கொஞ்சம் எடிட்டிங்லேயே ட்ரிம் பண்ணி நல்லா ஃபாஸ்டா கொடுத்துருந்தாங்கன்னா படம் இன்னும் ஃபார் பெட்டரா இருந்திருக்கும். இப்போ இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்குது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல அந்த ஜின்னை வந்து ஒரு கிராபிக்ஸ் காமிச்சிருக்காங்க. கிராபிக்ஸ் வந்து அவங்க பெருசா ஒரு பட்ஜெட் இஷ்யூவா என்னன்னு தெரியல. கிராபிக்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு 25 வருஷம் அந்த மடிய குட்டி சாத்தா அதெல்லாம் வந்த காலகட்டத்துல உள்ள கிராபிக்ஸ் மாதிரி ரொம்ப கொஞ்சம் கிராபிக்ஸ் கொஞ்சம் இதா இருக்கு. நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு அடல்ட்ஸுக்கு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்களை டார்கெட் பண்ணி எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் இந்த படம் மிஸ் ஆயிருக்கு. பட் டைரக்டர் உண்மையிலேயே அவருக்கு ஒரு சரக்கு இருக்குங்கிறது கிளியரா தெரியுது. கண்டிப்பா அடுத்த படம்லாம் ஃபார் பெட்டரா பண்ணுவாரு. கடைசியில குட்டிமா சாங் ஒன்று போட்டாங்க, வேற ரேஞ்சில் இருந்துச்சு, செம்ம சூப்பரா இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா படத்துல யூஸ் பண்ணிருக்கலாம். படத்துல காமெடி சீன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் இருந்து எண்டு பட்ஜெட்ஸ் நல்லா இருக்கு. பட் அது டிராவல் பண்ணிட்டு வர்றது கொஞ்சம் ஒரு கிரிஞ்சி ஃபீல் கொடுக்குது. அதை கொஞ்சம் பெட்டரா பண்ணிடலாம். அதான் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. இந்த கிராபிக் சைட்ல தான் படத்துல வந்து கொஞ்சம் ஒரு மிஸ் ஆகுது. படத்துல வந்து ரொம்ப டெக்னிக்கலா போனீங்கன்னா ஒரு சில கன்டினியூட்டிஸ் வந்து மிஸ் ஆனது ரொம்ப கிளியர் கட்டா நம்மளுக்கு தெரியுது. அவங்க ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கிளியர் பாயிண்டா சொல்றாங்க, இந்த சின்ன வச்சு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு. அது வந்து அந்த ஷார்ட்ல ஒரு சில இடத்துல மிஸ் ஆகுது. அப்போ அது வந்து ஒரு அது ப்ராப்ளி ஷூட்டிங் டைம்ல அது மிஸ் ஆயிருக்கு. அதை ஷூட்டிங்ல கவனிக்காம விட்டு வேற வழி இல்லாம எடிட்டிங்ல அவங்க உள்ள வச்சு விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தவறுகள் அதை மிஸ் பண்ணது வந்து கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம். பட் ஓவரால் அந்த டைரக்டரோட தாட் ப்ராசஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. கடந்த 10-15 வருஷமா வராத பேய் படம் கிடையாது, விதவிதமா பேய் காமிச்சிட்டாங்க. அப்படி இருந்துமே ஒரு படம் வந்து ஒரு பேய் கான்செப்ட்ல வந்து ஒரு படம் வந்து நம்மளை பார்க்க வைக்குதுன்னா உண்மையிலே டைரக்டர் வந்து அவரோட மூலியம் சொன்ன ஒரு நல்ல ஒரு வித்தியாசமா யோசிச்சது. டைட்டில் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சின்ன பேஸ் பண்ணதான் கதை. 100% டைட்டிலுக்கான படம் தான்.